அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். கலாகிஸ்டியன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தமிழ் இலக்கண பகுதியில் வேற்றுப்பொருள் வைப்பணி, வேற்றுப்பொருளை வைப்பணியின் விளக்கம் எடுத்துக்காட்டு இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். விளக்கம் வேற்றுப்பொருள் வைப்பணி என்னென்னா, கவிஞர் ஒரு செய்யுள்ள தாம் கூற விரும்பும் சிறப்பு பொருளை உலகம் அறிந்த பொது பொருளின் துணை கொண்டு விளக்குவதற்கு வேற்றுப்பொருள் வைப்பணி. கவிஞர் ஒரு சிறப்பான ஒரு பொருளை சொல்ல வர்றாரு. அது சொல்ல வருகின்ற போது உலகம் அறிந்த ஒரு பொது பொருளை கொண்டு அதை விளக்குறாரு. அதுதான் வேற்றுப்பொருள் வைப்பணி. எடுத்துக்காட்டு பாருங்க. உரை முடிவு காணான் இளமையோடு என்ற நரைமுது மக்கள் உவப்ப நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவீச்சை கல்லாமல் பாகம்படும். இது கரிகால் சோழன் சிறு வயதாக இருக்கின்ற நேரத்தில் அவன் சிறுவன் சொல்லிட்டு கரிகால் சோழன் சின்ன வயசுலேயே என்ன ஆகிட்டான், அரியணை ஏறிட்டான். அப்போ அவன் நாட்டில் ஒரு நீதி விசாரணைக்காக கூப்பிட்றாங்க. அவன் சின்னவன் சொல்லிக்கிட்டு எல்லாரும் ஏளனை செய்கிறாங்க. அடுத்த நாள் என்ன செய்கிறான், அவன் முதியவர் போல வேடம் போட்டு உட்காந்து அந்த நீதி விசாரணையை செய்கிறான். அப்போ அது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படுது. இந்த முதியவர் என்ன அழகாக செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது முதியவர் இல்லை, அவன் அந்த முதிய வேடத்தை களைகின்ற போது அந்த சிறுவனான கரிகால் சோழன் தான். அதுதான் இந்த கவிஞர் இந்த பாடலில் என்ன சொல்கிறான்னா, கரிகால் சோழனுக்கு இயற்கையிலே அவனுடைய குலத்திற்கு கற்காமலேயே ஒரு பொதுவான பண்பு, சிறப்பு பண்பு இருக்குது. நீதி விசாரணை செய்யக்கூடிய எல்லா திறமைகளும் வாய்ந்த பண்பு அவனுடைய பரம்பரைக்கு இருக்கிறது. இதுதான் பொதுப்பொருள். அந்த பொது பொருளை வைத்து கரிகால் சோழன் சிறு வயசுலேயே நியாயம் விசாரித்து அந்த சிறப்பு பொருளை சொல்கிறாரு. அதனால தான் இந்த இதில் செய்யுள்ள என்ன வந்திருக்குன்னா, வேற்றுப்பொருள் வைப்பணி வந்திருக்கு. பாருங்கள், ஒரு குலத்திற்குரிய அந்த கரிகால் சோழனுடைய குலத்திற்குரிய கல்வியோ திறமையோ கற்காமல் இயல்பாகவே வரும். அந்த குலத்துக்குரியது அந்த பிள்ளைங்கள்ட்ட இயல்பாகவே இருக்கும். அந்த பரம்பரைக்குள்ள பண்புகள் இயல்பாகவே இருக்கும் என்பது பொதுப்பொருள். இப்பொது பொருளின் மூலம் மிகவும் இளையவனாக இருந்தாலும் முதியவர் வேடம் தாங்கி நீதி வழங்கிய கரிகால் சோழனின் சிறப்பை உணர்த்தியதாக இது வேற்றுப்பொருள் வைப்பணி ஆகும். அந்த குலத்திற்கு இருக்கிற அந்த சிறப்பு பொது பண்பு இந்த சிறுவனாக இருக்கிற சிறப்பு வாய்ந்த இந்த கரிகால் சோழன் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அந்த சிறப்பு கரிகாலனுடைய சிறப்பு அந்த பண்போட இந்த பொது பொருளை பொருத்தி சொல்லியிருக்காரு. அதனால இது வேற்றுப்பொருள் வைப்பணி. நன்றி.